இவ்வளோ நாளாக பேசாத ரவி மோகன் இப்போ பேசியிருக்காரு. ஒரு ஓப்பன் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு? பேட்டி கொடுத்திருக்கிற ஜெயம் ரவி, அதாவது ரவி மோகன் அவருடைய சுய நினைவில் பேசவில்லை என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஃபுல்லா போதையில என்ன பேசுறேன்னு தெரியாம உளறி இருக்காரு. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. யாரு? ஆர்த்திய. ஆர்த்தி மிகப்பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பெண்ணு. இதே ரவி மோகன் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வரும்போது என்கிட்ட பேசினார். அப்போ என்ன சொன்னாருங்கிறத நான் சொன்னேன்னா, அவர் இப்போ சொன்ன முரண்பாடுகள்லாம் தெரியும். நான் என்னுடைய மனைவியை காலேஜ் தான் கல்யாணம் பண்ணேன். ஆர்த்தியுடைய பெற்றோர் எனக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொன்னாங்க. நான் தற்கொலைக்கு முடிவெடுத்தேன். எங்கள் அப்பா போய் பொண்ணு போயிட்டு அப்புறம் கல்யாணம் அடைஞ்சி. இதை சொன்னவர் ஜெயம் ரவி. இவரை கல்யாணம் பண்றதுக்கு ஆர்த்தி தற்கொலை முயற்சி பண்ணாருன்னு சொல்றாரு. அது சுத்த போய். செஞ்சது இவரு தான் அந்த வீட்டுக்கு மருமகனா போகணும்னு நினைச்சாரே தவிர அவங்க இவரை மருமகனா ஏற்றுக்குன்னு நினைக்கவே இல்லை. அவங்க வேற வழி இல்லாம கட்டி கொடுத்தாங்க. என்னுடைய பசங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, என்ன ஒரு அடிமையா நடத்துறாங்க. என்னுடைய ஷூட்டிங்ல பக்கத்து ரூம்ல எந்த நடிகை இருக்கிறா, இவர் அங்கெல்லாம் போறாரான்னு என்னுடைய டிரைவர் என்னுடைய உதவியாளரிடம் கேட்டு என் மனைவி என் மேலே சந்தேகப்படுறாங்க. இப்படி அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு சொன்னார். பசங்க என்னையாச்சும் பார்த்துருக்காருன்னு கேளுங்க. அதாவது எங்கள் அப்பா எங்களுடைய பர்த்டே கூட வர்றதில்லை என்று ஜெயமுறையுடைய மகன்கள் சொன்னார்கள். நீ கெனிஷாவோட புருஷ மொண்டாட்டி, அதாவது பட்டு புடவை, பட்டு ஜாக்கெட்டு, பட்டு வேட்டி, பட்டு சட்டையோட வந்தது ஏன்? உன் மேலே விசுவாசமா பாசமா நட்போடு இருந்தா யார் மிரட்டலுக்கும் கெனிஷா கேட்குமா? உங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு கண்டுபிடிச்சிருக்கு கெனிஷா, இவன் சரியில்லை, இவன் நமக்கு வாழ்க்கைக்கு செட் ஆக மாட்டான், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க தகுதியில்லான்னு சொல்ல விட்டு ஓடிச்சுது. நான் ஃப்ரெண்டாக தான் இருந்தேன். அவர் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் வந்தார். நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் அவர் சரியாயிட்டார். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுங்கிறது அவங்க 2 பேரும் தான் தெரியும். இன்னொருத்தி வாழ்க்கையில் நீ ஏண்டி குறுக்கிடுறேன்னா அவர் சொந்தக்காரங்க தோழிகளெல்லாம் கேட்டிருக்காங்க கெனிஷா கிட்ட. இன்னொருத்தி குடும்பத்தில் ஏன் குழப்பம் உண்டு பண்ணுற நீ சொன்ன உடனே அதனால் காயப்பட்ட திருந்திய கெனிஷா, நான் போயிட்டு வரேன், என்னை விட்டுருங்கன்னு போகுது. சினிபஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நக்ஷத்ரா. இவ்வளோ நாளாக வாய் திறக்காத ஒரு பர்சன் ரவி மோகன் இன்னைக்கு ஒரு ஓப்பன் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக பயில்வான் ரங்கநாதன் சார் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஒரு ஓப்பன் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. இவ்வளோ நாளாக பேசாத ரவி மோகன் இப்போ பேசியிருக்காரு. என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு? கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? நான் ஆரம்பத்துலேருந்து எனக்கு தெரியும். அவங்க அப்பாவே எனக்கு தெரியும், அவங்க அண்ணனை தெரியும், அவங்க அம்மாவை தெரியும். எடிட்டர் மோகன் ஒரு இஸ்லாமியர், அது எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அவருடன் மனம் விட்டு பேசுகிற சில பத்திரிகையாளர்களில் நானும் ஒருவன். இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்கிற ஜெயம் ரவி, அதாவது ரவி மோகன் அவருடைய சுய நினைவில் பேசவில்லை என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஃபுல்லாக போதையில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் உளறி இருக்காரு சார். அப்புறம் ஒரு பொண்ணை நீங்கள் அனுப்பிட்டீங்க, நிம்மதியாக இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாளாக நான் பேசிட்டு இருந்தது ஒரு நல்ல உறவாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் தெரியப்படுத்திருக்காரு. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. யாரு? ஆர்த்திய. ஆர்த்தி மிகப்பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பெண்ணு. அது மைசூர் மகாராஜாவுடைய சென்னை மனைவிக்கு பிறந்தவர் தான் அவங்க மாமனார். ஆர்த்தியோட அப்பாவும் ஆர்த்தியோட அம்மாவும் ஒரு படத்தை நடித்தாங்க, லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆர்த்தியோட அம்மா தயாரித்த சீரியல்லையும் நான் நடிச்சிருக்கேன். அந்த சீரியலை சுந்தர் சி இயக்கியிருந்தார். சிங்கமொழி கதை திரைக்கதை வசனம் எழுதியிருந்தார். இதே ரவி மோகன் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வரும்போது என்கிட்ட பேசினார். அப்போ என்ன சொன்னாருங்கிறத நான் சொன்னேன்னா, அவர் இப்போ சொன்ன முரண்பாடுகள்லாம் தெரியும். நான் என்னுடைய மனைவியை காலேஜ் தான் கல்யாணம் பண்ணேன். ஆர்த்தியுடைய பெற்றோர் எனக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொன்னாங்க. நான் தற்கொலைக்கு முடிவெடுத்தேன். எங்கள் அப்பா போய் பொண்ணு போயிட்டு அப்புறம் கல்யாணம் அடைஞ்சி. இதை சொன்னவர் ஜெயம் ரவி, அதாவது ரவி மோகன். என்னுடைய பசங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க,
என்னுடைய சொத்தை பூரா பிடிக்கிட்டாங்க. இப்போ அவன் இருக்கிறத விட என்னோட நான் சம்பாத்தியத்தில் கட்டின வீடு தான். என்னுடைய பசங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. என்னை வந்து ஒரு அடிமையாக நடத்துகிறாங்க. என்னுடைய ஷூட்டிங்கில் பக்கத்து ரூமில் எந்த நடிகை இருக்கிறா, இவர் அங்கெல்லாம் போகிறாரான்னு என்னுடைய டிரைவர் என்னுடைய உதவியாளரிடம் கேட்டு என் மனைவி என் மேலே சந்தேகப்படுறாங்க. இப்படி அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு சொன்னார். நானும் அதை நம்பி யூடியூப்பில் பேசினேன். உடனே ஆர்த்தியுடைய அம்மா என்கிட்ட தொடர்பு உண்டாங்க. என்னை எவ்வளோ நாளாக தெரியும்னாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அப்படின்னு. அவர் சொன்னதெல்லாம் போயிங்க. அதான் அவர் மருமகன் ரவிமோகன் சொன்னதெல்லாம் போய். இப்போ நாங்கள் இருக்கிற ஈசிஆர் வீட்டுக்கு இஎம்ஐ கூட அவர் கட்டலை. காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடன் கொடுத்த பேங்க்காரங்க வந்தாங்க. நாங்கள் தான் சரி பண்ணோம். அவர் சம்பாதிச்ச பணத்தில் அவர் அந்த வீடு வாங்கினார இஎம்ஐ ஏன் கட்டலை கேளுங்க வற்ற அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த வீடு எப்போவும் திறந்தா இருக்குது. இங்கே போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் இல்லை. நாங்கள் எந்த ஒரு வாட்ச்மேனும் போடல. அவர் எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் பசங்களை பார்க்கலாம். பசங்க என்னையாச்சும் பார்த்துருக்காருன்னு கேளுங்க. இன்னும் பசங்கிட்ட பேச வச்சாங்க. பசங்களும் எதிர்மறையாக தான் சொன்னாங்க. அதாவது எங்கள் அப்பா எங்களுடைய பர்த்டே கூட வர்றதில்லை என்று ஜெயமுறையுடைய மகன்கள் சொன்னார்கள். அது மட்டும் இல்லை, ஒரு மனைவி தன்னுடைய கணவன் வெளிப்புற படப்பிடிப்புக்கு போனால் அவன் எப்படி இருக்கான்ங்கிறத கேட்பாங்களா இல்லையா? எங்கே தங்கியிருக்காரு, பக்கத்தில் நடிகை இருக்காங்களா, ஒரு சந்தேகம் வரந்தானே செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. நீ ஒழுங்காக இருந்தால் அந்த சந்தேகம் ஏன் வருது? எங்கள் வீட்டில் இந்த சந்தேகம் வருது. நானும் யோக்கியம் இல்லை. அதனால் வீட்டுக்கு வீடு வாசப்படி புருஷன் பொண்டாட்டியில் சண்டை வரத்தான் செய்யும். அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிறதான் செய்யணும். நீ கெனிஷாவோட புருஷன் பொண்டாட்டி, அதாவது பட்டு புடவை, பட்டு ஜாக்கெட்டு, பட்டு வேட்டி, பட்டு சட்டையோட வந்தது ஏன்? ஒரு தோழியோட யாராவது இப்படி போவாங்களா? அதை ஒரு மனைவி அனுமதிப்பாங்களா? மாட்டவே மாட்டாங்கல்ல. அது எப்படி வரலாம்? அது மட்டும் நியாயமா? சரி, கெனிஷாவை பற்றி என்னென்ன சொன்னார்? நான் கெனிஷாவுக்கு ஒரு தியான மண்டபம் கட்ட போகிறேன் சொன்னது யார்? ஜெயம் ரவி. ஆனால் நான் தியானம் செய்பவர்னு நேற்று வெளியிட்ட அந்த கெனிஷாவுடைய வீடியோவில் இல்லையே. அவங்க சொன்னது வேற, நீ சொல்கிறது வேற. ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது உன் கூட இருக்கிற தோழி உன்னை விட்டு போனால் அது தப்பா? அது மட்டும் இல்லை, இவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆர்த்தி தற்கொலை முயற்சி பண்ணான்னு சொல்றாரு. அது சுத்த போய். செஞ்சது இவரு. கல்யாணத்துல போட்டோலயே இருக்கும்னு வேற சொல்லியிருந்தாரு. யாரு? அவ கையில் இவர் கையில் இருக்குது. அதுதான் சொன்னார். அந்த அம்மா அப்படி அதாவது ஆர்த்தி அப்படிப்பட்ட பெண் அல்லே இல்லை. இவர் தான் விழுந்து விழுந்து காதலிச்சாரு. அந்த பொண்ணு விழுந்து காதலிச்சு பள்ளிக்கூடத்துலேருந்து அந்த காதல் தொடர்ந்தது. இவர் தான் அந்த வீட்டுக்கு மருமகனாக போகணும்னு நினச்சாரே தவிர அவங்க இவரை மருமகனாக ஏற்றுக்குன்னு நினைக்கவே இல்லை. அவங்க வேற வழி இல்லாமல் கட்டி கொடுத்தாங்க. ஆனால் இவர் பேசும்பொழுது எங்கள் அம்மா அப்பா வந்து விழுந்து விழுந்து சொன்னாங்க, அந்த பொண்ணே வேணாம், அந்த குடும்பமே வேண்டாம். ஏன் கல்யாணம் பண்ண? லூசரா நீ? உங்கள் அப்பா அம்மா தான் கல்யாணம் வேண்டாம் அவனோட பண்ணான்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீ இப்போ சொல்கிற, அதாவது ஆர்த்தி, அதாவது அந்த அரிசி போடும்போது நாசமாக போகணும் எங்கள் அப்பா சொன்னாருன்னு. அப்படியே நீ கல்யாணம் பண்ண? உங்கள் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் இல்லைன்னா எதுக்கே கல்யாணம் பண்ணுற? நிறுத்திருக்கலாம்ல. எதுக்கு 2 குழந்தைகளை பெற்ற? சரி, வேண்டாம். நீ வந்து இடையில எனக்கு 3 படங்கள் என்னை ஒரு நிறுவனம் ஒப்பந்தம் செய்திருக்குன்னு சொன்னேன். அந்த நிறுவனம் யாரு? உங்கள் மாமியார். அதை ஏன் சொல்லலை? இடையில வேறு தயாரிப்பாளர்களே இவரை ஒப்பந்தம் பண்ணலை. மாமியார் தான் சரி மருமகனுங்கிறதுக்காக மருமகனை சஸ்டெயின் பண்ண வைக்கணும் நடிகரான்னு சொல்லி அவங்க தயாரித்தாங்க. அந்த படங்களும் உங்களுக்கு லாபம் இல்லை. சம்பளம் கொடுத்ததுக்கான பவுச்சரையும் காமிச்சாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் தான் ப்ரொடியூசரே ஆக்கினேன், நான் தான் அந்த லைன்லேயே கொண்டு போய் நிற்க வச்சேன் அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த ஆள் போய் பேசுகிறேன்? அந்த மாதிரி இவர் லவ் பண்ணுறது கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க ப்ரொடியூசரு. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் அவங்க தயாரித்த சீரியலில் நடித்தேன். நான் தான் சொன்னல, சுந்தர் சி டைரக்ட் பண்ணார். சுந்தர் சி வெப்டோரத்தை அந்த உறவினரை கதையை டைரக்ட் பண்ணார். சிங்கமொழி கதவசம் எழுதினார். அவங்க வீட்டில் அவங்க பங்களா முன்னாலேயே ஷூட்டிங் நடந்துச்சு. நான் நடித்தேன். செட்டுலாம் போட்டிருந்தாங்க. அப்போல்லாம் ஜெயரவியோட தொடர்பு இருக்கான்னு எனக்கு தெரியாது.
ஸோ அவங்க இவர் நடிகராவுக்கு முன்னாடியே அவங்க சீரியல் எடுத்தவங்க. எப்படி இவர் அவங்கள தயாரிப்புல அவங்க பேரில் தாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது மாம்பழத்தில். யார்? ஆர்த்தி அம்மா பேரில் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியே இருக்குது. ஓகே. இவர் படத்து ப்ரமோஷனுக்கு கூட ஆர்த்தி அம்மா தான் பணம் ப்ரமோஷன் கொடுத்துது. அது எனக்கு நல்லா தெரியும். இல்லைன்னு எப்படி சொல்லுவார்? 3 படம் எடுத்தது அவங்க மாமியார். இவர் எப்படி அவங்கள ப்ரொடியூசர் ஆக்குவார்? இவன் துட்டு கொடுத்தாரா? அவங்க துட்டில் அவங்க ப்ரொடியூசர் ஆனாங்க. இவர் எப்படி ப்ரொடியூசர் ஆக்குன்னு சொன்னார்? அது பொய் இல்லை. அந்த பேட்டியே போதையில் தான் கொடுத்தாரு. கண் சிவந்து போன நிலையில் தான் கொடுத்தாரு ஜெயரவி. இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன்டி ஒருத்தன் உன் கூட வந்துக்கிட்டு இருந்தா உன் லைஃப்பில் ஏதோ சந்தோஷமாக இருந்தீங்களா? விட்டு போயிட்டா விட்டு ஏன் அவளை துரத்துனதுக்கு உங்கள் மாமியார் காரணம் இன்னும் சொல்கிறார். அது எப்படி சரியாகும்? உன் மேலே விசுவாசமாக பாசமாக நட்போடு இருந்தால் யார் மிரட்டலுக்கும் கனிஷா கேட்குமா? உங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு கண்டுபிடிச்சிருக்கு கனிஷா இவன் சரியில்லை, இவன் நமக்கு வாழ்க்கைக்கு செட் ஆக மாட்டான், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க தகுதியில்லான்னு சொல்ல விட்டு ஓடிச்சுட்டு அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு? கனிஷா, நான் ஃப்ரெண்டாக தான் இருந்தேன், அவர் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் வந்தார், நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் அவர் சரியாயிட்டார். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுங்கிறது அவங்க 2 பேருக்கும் தான் தெரியும். சரியாயிடுச்சு. ஆனால் இன்னொருத்தி வாழ்க்கையில் நீ ஏண்டி குறுக்கிடுறேன்னா அவன் சொந்தக்காரங்க தோழிகளெல்லாம் கேட்டிருக்காங்க கனிஷா கிட்ட. ஏன் இன்னொருத்தி இலையில சாப்பிட்டு நீ சாப்பிட்ணுன்னு நினைக்கிற? இன்னொருத்தி குடும்பத்தில் ஏன் குழப்பம் உண்டு பண்ணுற நீ சொன்ன உடனே அதனால் காயப்பட்ட திருந்திய கனிஷா நான் போயிட்டு வரேன் என்னை விட்டுருங்கன்னு போகுது. இல்லைன்னு தப்பு இருக்குது சார். ஆனால் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ இவங்களும் அவங்க வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே வந்திருக்காங்க, இவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தோம், பேங்க் அக்கௌண்ட் கூட எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாரு. காதலை பூ சுற்றினா சரி, உடம்பு முழுக்க பூ சுற்ற முடியுமா? இப்போ நான் கூட தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் என் ஒய்ஃபோட அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் எப்படி? ஒரு நடிகனுக்கு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் இருக்காதா? இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்காதா? போய் தானே. இவர் ஒரு நடிகர், இவருக்கு பிளாக்கில் வாங்கினாலும் ஒயிட்டில் கொடுப்பாங்க, அப்போ செக்காக கொடுப்பாங்க, அந்த செக் அந்த அக்கௌண்ட்டில் போட்டார். இப்போ இதனால் வரைக்கும் அவர் ஜீவிதம் வாழ்க்கை எப்படி நடந்துச்சு? அக்கௌண்ட் இல்லைன்னு சொல்கிறது முழு பொய். கூட இருந்த பர்சன் சார் பக்கத்தில் உட்காந்துருந்தாரு, அவர் தான் அவர் இன்னொருத்தர் பாதிக்கப்பட்டவர், என்ன மாதிரியே பாதிக்கப்பட்டிருக்காரு. என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவர்னா அவனும் பொண்டாட்டிக்கு டார்ச்சர் பண்ணி வேற ஒருத்தி வச்சிருக்கானா? யார் அவன்? முதல்ல குடும்ப விஷயங்களை 4 சோத்துக்குள்ளே வச்சுக்கணுமே தவிர வெளியே சொல்லவே கூடாது. எவனால் குடும்ப விஷயங்களை வெளியே சொல்லுவானா? அவன் ஒரு கோலை வாழ தகுதி இல்லாதவன் தான் நான் சொல்லுவேன். நீ பொண்டாட்டியை சமாளிக்க தெரியணும், பசங்களை உன் பாசத்துக்கு கொண்டு வரணும். ஒன்று 3 படம் எடுத்து நஷ்டம் அடைஞ்செல்லாம் சொல்லுது ஆர்த்தி அம்மா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டின 50 லட்சம் ரூபாய் பசங்களுக்கு. எவனாவது 50 லட்ச ரூபா ஸ்கூல் ஃபீஸ்னா நம்புற மாதிரி இருக்கு? என்ன லண்டனில் படிக்க வச்சாரு? அப்படி எந்த ஸ்கூல்? அந்த 50 லட்ச ரூபா கட்டினேங்கிறாரு, எந்த படத்தில் கட்டினாரு? இவர்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இல்லைங்கிறாரு. முன்னுக்கு முரணா இருக்க. நேரில் நீங்களே சொல்லுங்க. நான் கேட்குற கேள்வி அர்த்தம் போயிருந்ததா இருக்கா இல்லையா? உங்ககிட்ட காசு இல்லைங்கிற, அக்கௌண்ட் இல்லைங்கிற, எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்கிற, 50 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டினேங்கிறிய, எந்த அக்கௌண்ட்டில் எந்த இதில் ஃபீஸ் பண்ண? ஒரு நடிகன் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்குவேன், சரி இவ்வளோ ஒருத்தி உன்னை விட்டு போயிட்டான்னா நடிக்க மாட்டேன்னு சொல்லுவியா? நீ ஒரு திறமையான நடிகன், சம்பளம் கூடுதல் குறைச்சல் வாங்கி நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சேன்னா பிக்கப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரவி மோகன் சினிமாவில் ஒரு நல்ல நடிகராக வருவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. உனக்கு நம்பிக்கையில் தான் நான் நினைச்சுவேன் சார். ஆனால் அவர் சொல்லியிருக்கிறது விவாகரத்துக்கு அப்புறமா தான் நான் நடிக்கவே செய்வேன், அது வரைக்கும் என்னை எந்த விஷயமும் இருக்கக்கூடாது எனக்குள்ள, நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ யார் தொந்தரவு பண்ணுறா? உனக்கு நடிக்க பிரியம் இல்லைன்னா பேசாமல் வீட்டில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு யார் வேண்டான்னா அதை விட்டுட்டு விவாகரத்து ஆனப்புறம் தான் நடிப்பேன்னா ஜோக்கெல்லாம் இருக்குது. அந்த ஆர்த்தி அவங்க மனைவி ஏதாவது தொந்தரவு பண்ணுறாங்களா? துட்டு கேட்டாங்களா? கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்களும் கேஸுக்கு ஒத்துழைச்சிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் என்ன? விவாகரத்து எப்போ முடியும் எப்படி முடியும்னு சொல்ல முடியாது. இவர் ஜீவனாம்சம் கொடுக்கணும். அப்படியே அவங்க ஒத்துக்கிட்டாலும் ஜீவனாம்சம் கொடுக்க தான் ஒரு பையில பைசா இல்லைங்கிறாரு.
இடையில சொன்னாரு இந்த 3 எழுத்து இட்லி நடிகைன்னு சொல்லி பேர் குறிப்பிடாம ஒரு அது கூட கோலை குஷ்புன்னு சொல்லி தொலையண்டா. கோவமா வருது. குஷ்பு என்ன சொல்லிச்சு? பொண்டாட்டி விட்டு ஓடிப்போ, கனிஷாவோட தொடர்ந்து வாழ்க்கை நடத்து நான் சொல்லிச்சு. அது ஒரு 2 குழந்தைகளுக்கு தாய், ஒரு டைரக்டருக்கு மனைவி, ஒரு அரசியல் கட்சியில் பிரமுகர். ஆர்த்தியோட அம்மாவுக்கு குஷ்பு ஃப்ரெண்டு. எப்படின்னா குஷ்புவும் சினிமா ப்ரொடியூசர், டிவி சீரியல் ப்ரொடியூசர், ஆர்த்தி அம்மாவும் டிவி சீரியல் ப்ரொடியூசர், சினிமா ப்ரொடியூசர். அந்த வகையில் 2 பேரும் கருத்து பரிமாற்றங்கள்ங்கிறலாம் இருக்கத்தான் செய்யும். உங்கள் அத்தைக்கு உங்கள் மாமியாருக்கு ஃப்ரெண்டுங்கிறனால எப்பா எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற, பொண்டாட்டியோட ஒழுங்காக குடுத்தனம் பண்ணுன்னு சொன்னால் தப்பா? அதுக்கு குடும்பத்தை பிரித்தது குஷ்புன்னு குற்றஞ்சாட்டுறதா? எவ்வளோ பெரிய பொய் இது. பட் ஆனால் வந்து அவங்களும் வந்து அவங்க ஆர்த்திக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு லயன் தான், 2 பசங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. 2வது இப்போ குஷ்புவும் வந்து சொல்லியிருக்காங்க, தன்னை வந்து நிரூபிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க, ஸோ நான் பாராட்ட தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்கலாம்? இவர் குஷ்பு மேலே குற்றஞ்சாட்டியிருக்காரு, அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க. அவங்க நேரடியாக பதில் சொல்லலாம். அது ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் அவங்க 2 பேரும் சஸ்டெயின் ஆகணுங்கிறதுக்காக அவங்க சில விஷயங்களை டேரிங்காக ரவி மோகனை திட்டாமல் இருக்கலாம். பட் நிறைய இடத்துல இவங்கனால தான் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனையே வந்தது, இவங்க தான் வந்து உள்ளே வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்கங்கிற மாதிரி நிறைய விஷயத்த முன் வச்சு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஏன்னா குஷ்புவா உன்னை காதலிக்க சொல்லிச்சு. குஷ்பு நீ ஆர்த்தியை காதலிச்சுக்க, கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிச்சா? நீ ஏன் காதலிச்ச? நீ ஏன் கருத்து ஒருவர் ஏற்பட்டுச்சு? இது குஷ்பு சொல்லித்தான். என்ன இது புரியவே இல்லையே, ஒரு லாஜிக்கே இல்லையே. குஷ்பு வந்து ஆர்த்திக்கிட்ட நீ புருஷனோட வராதுன்னு சொல்லுமா? சொல்கிறது பூரா விதண்டவாதம், முரண்பாடு, பொய்களாக பேசுகிறாரு. எனக்காக ஒரு சிலர் இருக்காங்க, ஸோ அவங்க எனக்கு போதும், எனக்கான ஹெல்ப் பண்ணவங்கன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரபுதேவா சார் பேர் சொல்லியிருந்தாங்க, கார்த்திக் பேர் சொல்லியிருந்தாங்க, ஐசரி கணேஷ் சார் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் எனக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பண உதவி பண்ணியிருக்கலாம், அது தப்பு இல்லை. பண உதவி சரி, ஒரு நடிகர் பின்னால் நடித்து தருவாருங்கிற நம்பிக்கையில் யார் வேணால் உதவுவாங்க. அந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தாங்க கார்த்திக், அவங்க வந்து புதுசாக அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறப்போ. அந்த கம்பெனி என்ன ஆச்சு? அந்த கம்பெனி ஆரம்பிச்சுன்னா உன்ட்ட காசு இருக்குதான் அர்த்தம். காசு இல்லாமல் எப்படி கம்பெனி ஆரம்பிப்ப? அப்போ 2 பேரும் சேர்ந்தானே ஆரம்பிச்சிங்க. அதுக்குள்ளே கனிஷா ஏன் அந்த கம்பெனிலேருந்து விலகிச்சு? இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குங்க. 2வது அவர் உளர்னதெல்லாம் உளறிட்டு எழுஞ்சி போயிட்டார். பத்திரிகையாளங்களை எந்த கேள்வியும் கேட்க விடலை அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஃபெமினிஸ்ட்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் வந்து ரியல் ஃபெமினிஸ்ட் அப்படின்னா வந்து கெனிஷா தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. ஸோ ரியல் ஃபெமினிஸ்ட் அப்படின்னா வந்து அவங்களுடைய ஆடியோ லான்ச்சில் அவங்க பாட்டுக்கான விஷயத்த வந்து அவங்களே சேர்ந்து செஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. கெனிஷா நேற்று பேசுனது எனக்கு அந்த அம்மாவோட மனசாட்சி பேசிச்சுன்னு தான் சொல்லிச்சு. ஏன்னா வறுமை கோட்டு கீழே இருந்தேன், சோத்துக்கு இல்லாமல் இருந்தேன், எங்கள் அப்பன் சரியில்லை, எங்கள் அப்பன் தெரியாமலோ ஒரு லூசு பயிலு என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போது கல்யாணம்னா என்னென்னு தெரியாது, நான் குழந்தை வயிற்றில் சுமந்துருந்தேன். அப்போது என்னுடைய புருஷன் லூசு என்னை மிச்சிட்டான். அதுக்கப்புறம் கற்க செஞ்சிட்டு நான் அவங்ககிட்ட விலகிட்டேன். விலகினதுக்கப்புறம் சோத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். மது பார் இருக்குல்ல, அங்கே நான் பாடினேன். அதுக்கப்புறம் சினிமாவில் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து என்கிட்ட சேர்ந்தார். இவர் நான் வந்து ரொம்ப சோதனையில் இருக்கேன், தற்கொலை பண்ணிக்கலாமான்னு இருக்கேன்னு சொன்னார் ரவி மோகன். அவரை காப்பாற்றினேன், அவர் பழைய நிலைமைக்கு நான் கொண்டு வந்தேன். ஆனால் கடைசியில் எனக்கு கெட்ட பேர் வந்துச்சு, அசிங்கமாக எல்லோரும் பேசினாங்க. என்னுடைய உறவினர்கள், சொந்தக்காரங்க, அப்புறம் தோழிகள் எல்லாருமே, ஏன்டி உனக்கு இந்த வேலை, இன்னொருத்தி இப்போ புருஷனெல்லாம் நீ வச்சிருக்கியா, இன்னொருத்தி குடும்பத்தை ஏன் கெடுக்கிறேன்னு பேசினாங்க. எனக்கு மனசில் காயமாக இருந்துச்சு. உடனே நான் ஊரை விட்டு போகிறேன், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் நான் ரத்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள தானே போகிறாங்க, அதுக்கு நீயும் காரணமா இல்லையா? அது சொன்ன கருத்து கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. இதனால வரைக்கும் தப்பு பண்ண போல, இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன், இன்னொருத்தி குடும்பத்தில் நான் வந்து கெடுக்க மாட்டேன்னு சொல்லி போகிறாங்க. இதை ஏன் தப்புங்கிற நீ ரவி மோகன்? நான் கேட்குற கரெக்டாக இல்லையா? நேயர்களுக்கு கமெண்ட் போடுவாங்க. அதாவது ஒருத்தன் வந்து அழுதுகிட்டு பேசினாங்கிறதுனால எல்லாம் உண்மையாகிறது. அவரோட இன்னொரு பக்கத்தை காமிச்சிருக்காரு, அவ்வளோ. ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, சரி அவள் போயிட்டாளா, சரி இனிமேல் நம்ம குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கணும். தப்பு பண்ணுறது மனிதனுடைய இயல்பு.
அது திருந்தணும்ல, திருந்த மாட்டேங்குன்னா அந்த பொண்ணு கெனிஷா திருந்திடுச்சு, நீ திருந்துறதை எதிர்பார்க்குறோம். இதுக்கப்புறம் அவர் படமே நடிக்க மாட்டேன்னு இருக்காரு. ஸோ நடிப்பாரா நடிக்க மாட்டாரா? இல்லை அவர் நடிச்சானே நடிக்காமல் போகிறான்னு, நடித்தா படத்தை பார்த்துட்டு விமர்சனம் எழுத போகிறேன். அவருடைய சொந்த வாழ்க்கையில் நாம் உரிமை எடுத்துக்கூடாதுல்ல. அவர் நடிக்க மாட்டேங்கன்னு சொல்கிறது அவர் உரிமை. நீ நடின்னு நான் ஏன் சொல்லணும்? நான் என்ன ப்ரொடியூசரா? இல்லை, நான் மீடியாக்காரன். நடித்தா நல்லது, நடிக்கலைன்னா இஷ்டம். ஸோ நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்கு பதில் சொன்னீங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் நக்ஷத்ரா. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.